ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எறா வச்சு குழம்பு வைக்க போகிறோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா புளி சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுக்கலாங்க. ஒரு எலுமிச்சை சைஸு, சின்ன எலுமிச்சை சைஸு நம்ம புளி எடுத்துக்கலாம். ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது. இதை ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டி தான் வச்சுருக்கேன். மண் சட்டியில் குழம்பு செய்யும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே கடுகு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்சதும் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்குறது. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தாங்க, உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிடும். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி நான் கொஞ்சம் கொத்து கொத்தாக கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன். சொத்தை இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி முழு கத்திரிக்காவை சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ நான் கத்திரிக்காய் சேர்க்குறேங்க. நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அல்லது மாங்காய் இருந்தால் கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாம் இந்த அளவுக்கு வதங்க இப்போ எறா சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் தேவை கிடையாது. அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அதில் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரெலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம தேங்காய் அரைச்சின்னு வந்துடலாங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன். இது தண்ணி சேர்த்து கொஞ்சமாக நம்ம கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா குழம்பு வந்து அந்த கெட்டியாக கொதிக்குது இல்லைங்களா, இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ மூடி எதுவும் போட தேவையில்லைங்க, அப்படியே கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிச்சிடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எறா குழம்பு ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.